குட் ஈவினிங். சுகோணம் ஃபார்ம்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து மல்ச்சை பற்றி தான் ஒரு சின்ன போஸ்ட் போடலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் இப்போ வந்து நின்றுட்டுருக்கேன். இது வந்து நம்மளோட ஜோன் 4ன்னு சொல்லலாம். இது கொய்யாவோட பேட்ச் இது. ஸோ இது வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு 10 டேஸ் முன்னாடி தான் அடித்தார். ஸோ அடிச்சுட்டு ஆரம்பித்த உடனே நாங்கள் என்ன பண்ணோம், சரி நம்ம ஒரு ரூபா பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்தோம். ஏன்னா இது வந்து இப்போ ஒரு ரோவில் கிட்டத்தட்ட ஒரு 12 மரம் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே பண்ண முடியாது. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours ஆகிடும். ரொம்ப எக்ஸாஸ்டிவ். என்னென்னா இப்போ மழை காலம் அப்படின்னா இப்போ லாஸ்ட் இயர் பண்ணது இந்த இயர் எடுப்போம். அப்போ வந்து உங்களுக்கு மழை காலம் போன வாட்டி அதுவும் 5.5 மாதம் நின்னதுக்கெல்லாம் வந்து என்னாச்சுன்னா மண்ணெல்லாம் சரிஞ்சிரும். இப்போ அந்த மாதிரி பட்சத்தில் இந்த மண்ணெல்லாம் திருப்பி எல்லாத்தையும் எடுத்து சுற்றி கொத்தி மேலே எடுத்து போட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த காஞ்ச இலத்தழைகள் போன வாட்டி போட்டது ஏதாவது இருந்தால் இல்லாட்டா எங்கன்னா வெட்டி போட்டது இருந்தால் அதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து பச்சையை போடுவோம். ரொம்ப சிம்பிள். கீழே வந்து ப்ரௌன் மேட்ரு போடுறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய கார்பன் நம்மளுக்கு கொடுக்கும். பச்சையை போடச்சு அது என்னன்னா அது நிறைய நைட்ரஜன் எடுத்துக்கும், அது டீகம்போசிங்க்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கச்சோ உங்களுக்கு வந்து செடிக்கு கிடைக்கிற நைட்ரஜனோட கண்டென்ட் வந்து கம்மியாகிடும். அதுக்காக பட் வேறு வழி இல்லை அப்படின்னா போடுறது தான். ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல பெரிய மரம். இப்போ சின்ன மரமாக தான் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணவே மாட்டோம். பட் பெரிய மரமாக இருக்கச்சு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அது போடுறது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று எவ்வளோ உயரம் அணைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு மேலே போட்டதெல்லாம் வந்து பச்சை தான். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய சருகெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே அந்த பச்சை இந்த கொய்யா வந்து ப்ரூன் பண்ணது அதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து சவுண்டல் மரம். நம்ம வந்து கிளிரிசீடியா சவுண்டல் அதெல்லாம் வந்து சுற்றி வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நிறைய நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பிளான்ட்ஸ். ஸோ அதனால் நம்ம வந்து அது யூஸ் பண்ணிப்போம். செகண்ட் வந்து நம்மளுக்கு அவ்வளோ குப்பை கிடைக்காது. ஏன்னா இவ்வளோ மரம் இருக்கிறதுனால அத்தனைக்கும் நம்ம மல்ச் பண்ணணும் அப்படிங்கிறச்ச வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரங்கள் இருந்தாலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணி விட்டோம்னா அந்த மரத்தை சுற்றி இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு அவ்வளோ களை முளைக்காது. களை முளைக்கவே முளைக்காது இல்லை, கண்டிப்பாக முளைக்கும். ஆனால் அவ்வளோ முளைக்காது. ஏன்னா வந்து இதை நல்லா அடர்த்தியாக போட்டு வச்சுருக்கோம், இந்த மாதிரி செதுக்கி வச்சுருப்போம். ஸோ இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரஷ் கட் பண்ணிக்கலாம் நடக்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா கொய்யா பண்ணிவிட்டு அந்த கொய்யா ப்ரூன் பண்ணதையே எடுத்து இதில் போட்டு வச்சுருக்கோம். இது ஆக்சுவலாக ஒரு இந்த 2-3 நாளாக வேலை நடக்கலை. நடந்திருந்தால் இத்தனை நேரம் முடிச்சிருக்கோம். இந்த பாருங்கள் கிளி, அவனுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருக்குமே இங்கே. ஸோ இது எல்லாமே மண் சரிஞ்சதெல்லாம் எடுத்து போட்டு மல்ச் போட்டு வச்சுருக்கோம். இப்போ சில டைமில் இந்த கொய்யா வந்து பழுத்து இருந்தது, இந்த மாதிரி கிளி கடிச்சதெல்லாம் நிறைய இருந்ததுன்னா இப்போ இங்கே இருக்குன்னா இந்த இடம் ஒரு 1.5 அடி 2 அடி தள்ளி ஒரு மம்முட்டியில் குத்து போட்டு அதில் அப்படியே புதைச்சி விட்ருவோம். ரொம்ப கிட்ட போடக்கூடாது, ஏன்னா அது டீகம்போஸ் ஆகச்சு வர்றதெல்லாம் வந்து மரத்தை அஃபெக்ட் பண்ணும். இது ஆக்சுவலாக 2 லைன் தான் முடித்தோம். அதுக்குள்ளே மழை வந்துடுது, நிலத்தை தொட முடியல. மழைன்னா கொஞ்சம் நஞ்ச மழை இல்லை, அப்படி ஒரு மழை. இது வந்து ரெட் சாண்டர். அந்த மாதிரி நம்ம நடுவில் ரெட் சாண்டரும் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 மரம் தான் வச்சுருக்கோம், ரொம்ப வைக்கல. எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக நல்லா தான் வந்திருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணணும், நடுவில் எங்கெங்கே கேப்ஸ் இருக்கோ அந்த மாதிரி. ஸோ இந்த பேட்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பண்ணலை அவர். லாஸ்ட் வாட்டி பண்ணது பார்த்திங்கன்னா லாஸ்ட் வாட்டி பண்ணதெல்லாம் போட்டு வச்சுருக்கு பாருங்கள். அது உள்ளே வந்து களை முளைக்கலை, இந்த சுற்றிலாம் முளைச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு திருப்பி அப்படியே மேலே ஏற்றி அணைச்சா போகிறோம். அப்போ வந்து ஒர்க்கு கம்மி. அது இன்னும் நாளாக அந்த இடத்துல என்ன ஆகும்னா அந்த களை நம்மளோட மல்ச்செல்லாம் போய் உட்காந்துரும் அப்படியே பொடியாக. அப்போ வந்து உங்களுக்கு அந்த இடத்துல களையே முளைக்காது. அந்த மாதிரி ஒரு பேட்சும் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கடைசி 2 ரோ வந்து புல்லே அடிக்காமல் விட்டார், ரொம்ப டென்ஸாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் நாங்களும் இந்த ஒர்க்கும் பண்ணல, இனிமேல் தான் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் அடித்து விட்டுருந்தார். ஸோ இது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபுல்லாகவே மல்ச் போட்டிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் வளர்ந்தது தான் இவ்வளோ களை வளர்ந்துருது திருப்பி இந்த மழையினால். இப்போ இங்கே நான் சொன்னேன் இல்லையா மல்ச் போட்டிருந்தா வரும்னு சொல்லிவிட்டு, பாருங்கள் மல்ச் போட்டிருக்கு ஆனால் வந்திருக்கு. அது என்னென்னா நம்ம இப்போ வந்து களையெல்லாம் வெட்டி போடுறோம். எங்கெங்கெல்லாம் அந்த மக்கி அந்த கேப்ஸ் கிடைக்குதோ அந்த கேப்ஸில் வந்து புல் வளர்ந்துடும்.
இங்கே வந்து ஃபுல்லாகவே அருகம்புல் தான், அதனால் ரொம்ப ரொம்ப எக்ஸாஸ்டிவாக இருக்கும். ஆனால் இது போடாமல் விட்டோம்னா நினச்சி பாருங்கள், இந்த மாதிரி மரத்தை சுற்றி இருக்கும். ஸோ அது வந்து மரத்துக்கும் நல்லதில்லை. செகண்ட் வந்து இந்த மாதிரி வெட்டி போடச்சா இதுக்கும் ஓரளவுக்கு நியூட்ரியன் கிடைக்கும். ஆனால் இதுக்காக நம்ம வந்து உடனே மென்யூர்லாம் கொடுக்க வேணாம், நியூட்ரியன்ட்லாம் எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்லாம் பண்ண முடியாது, கண்டிப்பாக கொடுக்கணும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா மக்கச்சா கண்டிப்பாக மக்கி முடிக்கச்சா அதுக்கு வந்து நியூட்ரியன் கிடைக்கும். இன்னும் மேலே மேலே போட போட ஒரு பர்டிகுலர் இயர்ஸ்க்கு அப்புறமா இது வந்து நம்ம தொடவே வேண்டாம், நடக்கிற இடத்த மட்டும் அடிச்சு விட்டா போகிறோம். ஸோ இந்த பேட்ச்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸாகவே பண்ணின்னு இருக்கோம். இப்போ இதிலலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே பண்ணது, இதில் களையே வளரல பாருங்கள், இந்த மல்ச் போட்டு போட்டு. ஸோ இதுக்கு கீழே தான் வந்து உங்களுக்கு இந்த களை இல்லாத கொத்தி வச்ச இடம் மட்டும் இப்போ தான் முளைக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் கட்டர்லேயே அடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து மரம் வந்து செக்யூர் ஆகிடும். செகண்ட் அதுக்கு வந்து கார்பனும் நிறைய கிடைக்கும். நம்ம வந்து இதில் வந்து ஈயம் கரைசல் கொடுக்குறோம், அதே மாதிரி சாண கரைசல் சில டைமில் கொடுக்குறோம், சில டைமில் கோமியமே 200 லிட்டர் தண்ணியில் ஒரு 15 லிட்டர் கலந்து விடுவோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இது மக்க இது என்ரிச்டாகவே அதுக்கு கிடைக்கும். செகண்ட் நம்ம வந்து ஹியூமஸும் வச்சுருக்கோம், ஹியூமிக் ஆசிடும். ஸோ ஹியூமிக் ஆசிடும் கொடுக்கச்சா இது இன்னும் மக்கச்சா உங்களுக்கு நல்ல ஹியூமஸ் கண்டென்ட் நல்லாவே கிடைக்கும். இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக களையே இருக்காது. ஏன்னா வந்து இந்த பேட்ச் ஒரு 6 லைன் 7 லைன் வரைக்கும் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தது. அந்த கடைசி 3 லைன் வந்து ரொம்ப அட்டென்டிவாக இல்லை, அதனால் இப்போது திருப்பி முளைக்கிறது. இன்னும் 2-3 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ண அதுவும் சரியாயிடும். நம்ம இந்த மாதிரி எல்லா மரத்துக்குமே வந்து நல்ல மண்ணை அணைச்சி ரைஸ் பண்ணி அணைச்சி வச்சுருக்கோம். அப்போ தான் இந்த மழை காலத்தில் வந்தால் கூட இந்த மாதிரி சுற்றி தண்ணி தேங்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரியல் ரூட்ஸ் தான் இருக்கும், அது பெருசாக அஃபெக்ட் ஆகாது. உங்களுக்கு வந்து மெயின் ரூட் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் அதை வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டோம்னா அதெல்லாம் ஒன்றும் இதுவாகாது. ஸோ இந்த மாதிரி புல் இதில் முளைச்சிருக்கு பாருங்கள். இத்தனைக்கும் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 அடி 2 அடி கிட்ட மலிச்சிருக்கு. அப்படியும் களை முளைக்கிறது இங்கே, ஏன்னா அந்த கேப்ஸ் அது கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி பார்க்கச்சா இந்த மாதிரி எடுத்து விடணும். ஸோ டெய்லி இந்த மாதிரி ஒரு வாக் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிட்ட முளையிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த இடத்த கொஞ்சம் நகர்த்தி விட்டோம்னா உங்களுக்கு அந்த கேப்ஸ் மூடிடும். இதெல்லாம் சாலிடாக ஒரு 2 அடி மலிச்சுது, எவ்வளோ வயராக இருக்குது பாருங்கள். இது வந்து அனதர் டைப் ஆஃப் மல்ச்சிங். இது வந்து நம்ம லைவ் மல்ச்சுன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து திப்பிலி பிளான்ட்டு. திப்பிலி வந்து பயங்கர விகரஸாக வளர க்ரீப்பர் இது. ஸோ இந்த மாதிரி வச்சு விட்டோம்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா நடுவுலலாம் வந்து உங்களுக்கு களையே முளைக்காது, ஏன்னா இதுவே வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கும். இன்னொன்று என்னென்னா நம்ம இந்த மாதிரி மெடிசினல் பிளான்ட் வைக்கச்ச நம்மளுக்கும் வந்து இப்போ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா திப்பிலிலாம் வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய. ஸோ நம்ம இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஃபார்மை சுற்றி இருக்க வாழ்க்கே தெரியும். இப்போ எதுனா கோல்டு கேட் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த திப்பிலி இலையோ இல்லாட்டா திப்பிலி இருந்ததுன்னா திப்பிலியோ கொடுத்தோம்னா அது 2 சாப்பிட்டோம்னா சரியாயிடும். இந்த திப்பிலி பாருங்கள் இது வரைக்கும் படர்ந்துருக்கு, ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தனியாக அது வேர் முளையிற இடத்தெல்லாம் திருப்பி இந்த மாதிரி விட்டு விட்டாக வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து தனியாக எடுத்து ஒரு பாட்டட் பிளான்ட்டில் போடணும் அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கேன், நம்ம சாப்ளிங்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 குச்சி வச்சோம் இந்த பக்கம், அதே மாதிரி வீட்டில் 2 குச்சி வச்சோம் ஒரு தென்னை மரத்தை சுற்றி. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் நடுவில் 9 ஃபீட் கேப். இது ஒரு மாமரம் ஒரு கொய்யா மரம், அதுக்கப்புறம் ஒரு மாமரம், 18 ஃபீட் அப்பார்ட் மாமரம் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ இது இங்கேருந்து ஃபுல்லாக எவ்வளோ தூரம் பரவி இப்போ இங்கே வந்து இந்த கொய்யாக்கே ஏறிடுச்சு. அதுதான் இந்த திப்பிலியோட கேரக்டர், அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து களை முளைக்காமல் ஆகிடும். அதே மாதிரி லைவ் மல்ச்சுக்கு வந்து நம்ம வந்து குரோட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம்.
அதே மாதிரி கற்பூரவல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த குரோட்டன் அப்படி தான் ரொம்ப விகிரஸாக வளரும். ஆனால் என்னென்னா இது நல்லா நிறைய வளர்ந்துருக்குன்னா நம்ம எடுத்து இப்படி திருப்பி வெயிலில் போட்டோம்னா காஞ்சி போய்டும். நம்ம அதை மல்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து நம்ம கற்பூரவல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் அந்த தென்னையில் அந்த மாதிரி அங்கங்கே கற்பூரவல்லி இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மல்ச்சுக்கு யூஸ் ஆகும். என்னென்னா கற்பூரவல்லிலாம் வந்து அந்த மெடிசினல் பிளான்ட்டு. செகண்ட், இந்த மழைலாம் வரைச்ச பயங்கர ஸ்ட்ராங் ஸ்மெல் வரும். அதனால் வந்து கொஞ்சம் அந்த பூச்சியும் கட்டுப்படும். செகண்ட், நீங்கள் யாருன்னா பசங்களுக்கு வந்து கற்பூரவல்லி வேணும் அப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் இங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதுவும் ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு. ஸோ இந்த இடமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து களையே இருக்காது. ஸோ இனிஷியலாக நாங்கள் ஆரம்பிக்கச்சா என்ன எடுத்தோன்னா ஒரு மரத்தை சுற்றி ஒரு 1.5 அடி 2 அடி அப்படின்னா அதை தூக்கி எடுத்து கட்டி அந்த இடத்துல களை வராமல் இருக்கணும்னு பார்த்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடிஷ்னலாக எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து ஒரேடியாக ஒரே வருஷத்தில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் கூட ஒரு 3 இயர்ஸில் வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா ஜஸ்ட்டு நம்ம ப்ரூனிங், இப்போ குவா ப்ரூனிங்கு, அதே மாதிரி மேங்கோ சீசன் முடிஞ்சால் மேங்கோ ட்ரீஸ் ப்ரூனிங்கு, அதே மாதிரி நடக்கிற இடத்துல வந்து ப்ரஷ் கட் பண்ணுறது, அதெல்லாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ நம்ம காய்கறி போடுறோம், எதனா பந்தல் காய்கறி இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிறதெல்லாம் எடுக்க ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு அந்த ஃபோக்கஸ் மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இந்த மரத்துக்கெல்லாம் பெரிய அட்டென்ஷன் தேவைப்படாது. ஸோ ஏன்னா வந்து காய்கறிலாம் அவ்வளோ வேலை வாங்கும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து விதைக்கணும், ஒரு வாட்டி களை எடுக்கணும். ஏன்னா எல்லாமே ரொம்ப ஷார்ட் டேர்ம் கிராப்பு பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதனால் அந்த ஃபோக்கஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இது வந்து என்னோடய ஃபுல் டைம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இந்த ஃபார்மில் மல்ச்சிங்கை பற்றி. ஸோ ஐ தாட் லைக் ஐ வில் ஷேர் வித் யூ. ஸோ நீங்கள் வந்து இப்போ லைவ் மல்ச்சாக வச்சுக்கலாம், இல்லை வந்து இந்த மாதிரி குச்சிகை, காஞ்ச புல், சருகு அது மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். எதுவுமே வாங்கணும்னு யோசிக்க வேண்டாம். அதுக்கு பதில் நீங்கள் வந்து அங்கங்கே இல்லை ஓரக்காலில் வந்து கிளிரிசீடியா இல்லாட்டா வந்து சவுண்டல் அந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு வெட்டி போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த பாருங்கள், இங்கே நடுவுலேயே ஒன்று வச்சுருக்கோம் நாங்கள், கிளிரிசீடியா தான் இது. எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பாருங்கள். சரி, இப்போ இந்த வாட்டி அந்த மல்ச்சுக்கு ஏதாவது பத்தலைன்னா இந்த மரத்தை அப்படியே வெட்டி போட்டுருவோம். திருப்பி அது துளுத்துரும் நல்லா. ஒரு 2 மாதம் விட்டாலே திருப்பி இந்த அளவுக்கு வளர்ந்துடும். ஸோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு இதில் மல்ச் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து பெருசாக வெளியில் எதையுமே டிபெண்ட் பண்ண வேணாம். வெளியிலேருந்து சில பேர் வந்து வுட் சிப்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம். Hope this is helpful to some people. Thank you.